இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடிப்பகுதி வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் தான் வந்து நார் அதிகமாக இருக்காது. அதே மாதிரியே சுற்றிலும் இருக்க லேயர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்டை மட்டும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணுங்க. இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் காஞ்ச உடனே வாழைத்தண்டை போட்டு லைட்டாக வதக்கினா போதும். ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கப்புறமா லேசாக கிளறிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டில் இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அது ஆறட்டும். இப்போது வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் பச்சைக்கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா பச்சைக்கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ செவந்து வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது 2 வதக்கு வதக்குனா போதுங்க. இப்போது புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டேன், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இந்த வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் ஜாரில் மாற்றிடலாம். இதை நம்ம தண்ணி விடாமல் கரகரப்பாக அந்த மாதிரி அரைச்சிடணுங்க. அதுக்கப்புறமா அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேங்க. குறன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச துவையலை போட்டு வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. 2 வதக்கு வதக்கினவுடனே துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையலை சுட சுட சாதம் போட்டு அதில் துவையல் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.